Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. செருதியூர், நலத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தற்போது குறுவை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த இளம் நாற்றுகள் மற்றும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு 25,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் விடியா திமுக அரசு வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததால் பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இழப்பீடு குறித்து கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ரேஷன் கடைகளில் கருவிழி மூலம் ஸ்கேன் செய்து பொருட்கள் வழங்குவதால் பொதுமக்கள் கடும் பிரச்சினைக்கு ஆளாகியுள்ளனர். தமிழக ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் முறை மூலம் பொருட்களை வழங்கி வந்த நிலையில் அம்முறையை நீக்கிவிட்டு விடியா திமுக அரசு ஐடிஸ் எனப்படும் கருவிழி திரையை ஸ்கேன் செய்து பொருட்கள் வழங்க உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மொரப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் ஐடிஸ் முறை மூலம் பொருட்கள் பெற காலதாமதம் ஆவதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் விற்பனையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசு பயோமெட்ரிக் முறையிலேயே பொருட்கள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. சௌந்தர சோழபுரம் மற்றும் அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு இடையே வெள்ளாற்றில் கடந்த அதிமுக ஆட்சியில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று மேம்பாலம் அமைக்கப்பட்டது. பின்னர் ஆட்சிக்கு வந்த திறனற்ற திமுக அரசு இருபுறமும் மேம்பாலத்தை இணைக்கும் வகையில் சர்வீஸ் சாலை அமைத்து தராமல் கிடப்பில் போட்டுள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் பெய்த மழையில் வெள்ளாற்றின் குறுக்கே தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த மண் சாலை திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டது. திறனற்ற திமுக அரசு மேம்பாலத்தை இணைக்கும் வகையில் சர்வீஸ் சாலை அமைக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நாளை தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் சுமார் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணை நீர்மட்டம் 114.62 அடியாகவும் நீர் இருப்பு 85.15 டிஎம்சியாகவும் உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 5146 கனஅடியாகவும் வெளியேற்றம் வினாடிக்கு 1000 கனஅடியாகவும் உள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மணவாளநல்லூர் கிராமத்தில் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மணவாளநல்லூரில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதாகவும் மழைநீரை வெளியேற்ற ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதால் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் மேக்கரை அடவி நயினார் அணையில் இருந்து கார் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. அனுமன் நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள 132 அடி கொள்ளளவு கொண்ட அடவி நயினார் கோயில் அணையின் மூலம் கார் பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. நீர் இருப்பை பொறுத்து 143 நாட்களுக்கு 60 கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்து விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடைமடை பாசனத்திற்கும் தண்ணீர் கிடைக்கும் வகையில் முறை வைத்து தண்ணீர் திறக்க விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள அருள்மிகு ருக்குமணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 400 ஆண்டு பழமையான இந்த ஆலயத்தில் மகா கருட சேவை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர்.